இந்த போட்டியில் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. கண்டிப்பாக இந்தியா தான் 2027 உலகக்கோப்பையை வெல்ல போகிறது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்திய டீம் கண்டிப்பாக இவரை மட்டும் கடைசி வரை 2027 உலகக்கோப்பை முடிகிற வரை இவரை மட்டும் விட்டுறவே கூடாது அப்படின்ட்டு போட்டிக்கு பிறகு, போட்டி தோல்விக்கு பிறகு ஆப்கானிஸ்தானோட கேப்டன் அசமதுல்லா மற்றும் ரஷீத் கான் பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஒரு போட்டியில் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நாங்கள் என்ன பண்ணோம், போட்டி எப்படி முடிஞ்சு அப்படின்னே தெரியல. இந்த 3 போட்டியுமே அப்படி தான் போச்சு. கண்டிப்பாக ரோஹித் சர்மா இருக்கிற வரை இந்திய டீம் தோக்கவே தோக்காது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் பேசுகிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி மேட்ச் பார்த்துருப்பீங்க. மிகப்பெரிய ஒரு போட்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஒரு போட்டியை பொறுத்தவரையும் கண்டிப்பாக யார் வெற்றி பெற போகிறா அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி ஸோ ஆப்கானிஸ்தான் டீம் வந்து ஆறுதல் வெற்றியாச்சும் பெறுமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஆனால் இன்றைய போட்டியும் பார்த்தீங்கன்னா தோத்துறாங்கன்னு சொல்லலாம். ஒயிட் வாஷ் வந்து இந்தியா பண்ணிக்காங்க. ஸோ இந்த போட்டி என்ன நடந்துச்சு, முக்கியமாக ஆப்கானிஸ்தானோட கேப்டன் மற்றும் ரஷீத் கான் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஆச்சு புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் நம்ம நோட்ஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். போட்டி தோல்விக்கு பிறகு ஸோ ரொம்பவே கண் கலங்கிட்டாருங்க. ஸோ நம்மளோட ஆப்கானிஸ்தான் கேப்டன் இருக்கா இல்லையா, ஏன்னா சதம் அடிச்சிருப்பார். இருந்தாலுமே டீம் வந்து வெற்றி பதவிக்கு கூட்டிகிட்டு போக முடியல. எப்படியாச்சும் கடைசி போட்டி வெற்றி பெற்றலாம், ஒரு ஆறுதல் வெற்றியாச்சும் பெறலாம் அப்படிங்கிறதான் ப்ளே பண்ணோம். ஆனால் இந்த போட்டியிலும் எதிர்பாராத விதமாக மேட்ச் தோத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. கண்டிப்பாக ரோஹித் சர்மா இருக்கிற வர இந்தியன் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். கண்டிப்பாக 2027 உலகக்கோப்பையை இந்திய டீம் தான் வெல்ல போகிறாங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்படிங்கிற இப்பயே சொல்லிட்டாரு. ரஷீத் கான்லாம் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக ரஷீத் கான் இன்றைக்கி பவுலிங் போட்டிருப்பாரு. அவர் போடக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரோஹித் சர்மா செம்ம பேட்டிங் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அதிரடியாக விளையாண்டுருப்பார். போன போட்டியில் ரஷீத் கான் போட்ட பந்து வீச்சில் நம்மளோட ரோஹித் சர்மா அவுட் ஆகிருப்பார். அதுவே இந்த போட்டியில் ரஷீத் கான் ஓவரில் மட்டும் கிட்டத்தட்ட 4 ஓவரில் 43 ரன் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அடிச்சிருக்காரு. அவர் அடித்த 80 ரனில் 43 ரன் ரஷீத் கான் மட்டுமே அடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு அதிரடியாக தரமான பேட்டிங் ரோஹித் சர்மா ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ ரோஹித் சர்மா போன மேட்ச்சில் எப்படி போல்ட் அவுட் ஆனவரோ அதே போல் தான் இன்றைக்கி பால் போட்டிருந்தார். அதே பால் தான் போட்டிருப்பார். இன்றைக்கி அதே பால் தூக்கி 6 அடிச்சிருப்பார். அதுதான் ரோஹித் சர்மா இன்றைக்கி செம்மையாக பேட்டிங் ப்ளே பண்ண. ஒரு கட்டத்தில் ரஷீத் கான் வந்து என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் ரோஹித் சர்மாட்ட போய் பேசியிருப்பார். என்னடா எப்படி போட்டாலும் அடிக்கிறியே அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பார். ரோஹித் சர்மாவும் அதை பார்த்து சிரிச்சுட்டே போயிருப்பாருங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கி ரோஹித் சர்மா செஞ்சுரி மிஸ் பண்ணியிருப்பார். அது மிகப்பெரிய ஒரு மைனஸ் தான் சொல்லலாம். இன்றைக்கி செம்மையாக பேட்டிங் ப்ளே பண்ணார். இவர் அடிக்கிறத பார்த்தா மேட்சை ஈஸியாக முடிச்சிடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா தொடக்கத்தில் ரொம்ப ஸ்லோவாக ப்ளே பண்ணி அதுக்கப்புறமா ரஷீத் கான் வந்த உடனே தான் அதிரடியாக விளையாண்டார். முதல் 10 ஓவரில் ரோஹித் சர்மா ஒரு 30 ரன் அடிச்சிருந்தார். ரஷீத் கான் பவுலிங் போட வரக்குள்ள அங்கே தான் அதிரடியாக ரோஹித் சர்மா அடிக்க ஆரம்பித்தாருங்க. 6-4 அதிரடியாக விளையாண்டார். இந்தியா ஒரு அபார வெற்றி வந்து அடிச்சிட்டாங்க. ரோஹித் சர்மா செஞ்சுரி போடலாம் என்ன நான் போடுறேன் அப்படின்ட்டு எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் செஞ்சுரியை போட்டிருந்தார். இந்தியா அசால்ட்டாக ஒரு வெற்றியை பதிவு பண்ணியாச்சு, ஈஸியாக வெற்றியை பதிவு பண்ணியாச்சு. இதன் காரணமாக தொடரையும் இந்தியா ஒயிட் பாஸ் வந்து பண்ணிட்டாங்க. இந்த ஒரு தோல்வியை குறித்து தோல்வி கேப்டன் இருக்காரு அசமதுல்லா செம்மையாக பேசியிருக்காருங்க. அதாவது இந்த ஒரு போட்டியை பொறுத்தவரையும் கண்டிப்பாக இந்த ஒரு போட்டி மட்டும் கிடையாது, இந்த தொடரே வந்து எங்களுக்கு ஒரு பிளாக் இதாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரோஹித் சர்மா வந்து பேட்டிங்லேயும் சரி, ஃபீல்டிங்லேயும் சரி, கேப்டன்சியும் சரி ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருக்காரு. ரோஹித் சர்மா மட்டும் இந்த போட்டியில் இந்த தொடரில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கேப்டன்சியில் சுமன் கில் வந்து சொதப்பியிருப்பார். போட்டி தோற்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் வந்து இன்றைக்கி கேப்டன்சியும் சரி எல்லாத்துலேயுமே செம்மையாக கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அதுக்கு பக்கபலமாக இருந்தது ரோஹித் சர்மா தான். ரோஹித் சர்மா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயர்னு தெரியும். அவர் எப்படி பேட்டிங் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு நல்லாவே தெரியும். ரோஹித் சர்மா இன்றைக்கி அதான் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி மேட்சை துண்டாக வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த போட்டி மட்டும் கிடையாது, 2வது போட்டியும் ரோஹித் சர்மா அதிரடியாக தான் விளையாடி வந்து அவுட் ஆகிருப்பார். இப்படி ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தா எங்களுக்கே ஒரு பயமாக இருந்துச்சு. நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு கான்ஃபிடென்ஸே வரல. எப்படி பவுலிங் போடுறது, அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேன் செம்மையாகவே ப்ளே பண்ணாங்க. அதனால தான் ஸோ இந்த ஒரு தோல்வியை பதிவு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ரோஹித் சர்மா 2027 உலகக்கப்பில் விளையாடியே ஆகணும், அதுதான் இந்தியன் டீமுக்கு நல்லது அப்படின்னு மாதிரி ரஷீத் கானும் சரி, டீம் கேப்டன் ஆப்கானிஸ்தான் டீம் கேப்டன் அசமதுல்லாவும் சரி 2 பேரும் சொல்லியிருக்காங்க சொல்லலாம். சரி நீங்கள் சொல்லுங்கள், ரோஹித் சர்மா செம்ம ஃபார்மில் இருக்கார். அடுத்த போட்டி அடுத்த தொடரில் எப்படி ப்ளே பண்ண போகிறாரு, முக்கியமாக ரோஹித் சர்மாவை பற்றி இவ்வளோ புகுந்துருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை போடுங்க. இந்த 3 போட்டி தோல்விக்கே ரோஹித் சர்மா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி கேப்டன் அசமதுல்லா சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கருத்துக்களை தெரிவிங்க.